ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் ஒன் பிசி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. போன வீடியோவில் ஃபிலிமோரா எக்ஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேரை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம், எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதுலேயே அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், ஆண்ட்ராய்ட் குரோம் ஓஎஸ் எப்படி வீடியோவில் இன்ஸ்டால் பண்ணலாம், யூஎஸ்பி போட்டு இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்ம் இப்போ அந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. கன்ஃபார்ம் போடுவேன். இந்த வீடியோ இன்னும் 2 வீடியோ கழிச்சு தான் போட முடியும். ஏன்னா அந்த குரோம் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண சொல்ல ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது எல்லாமே எரேஸ் ஆகிடும். அந்த ஒரே காரணத்தினால காலதாமதமாகும், கன்ஃபார்ம் லேட் ஆகும், கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த 2 வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் குரோம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி ஸ்டார்ட் பண்ணுவேன். கவலைப்படாதீங்க, கன்ஃபார்ம் போடுவேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி ஓஎஸ் அதாவது iOS ஓஎஸ் ஃபைலை எப்படி யூஎஸ்பி பென்ட்ரைவில் பூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் இன்றைக்கி எப்படி பூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி விண்டோஸ் 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் ஆண்ட்ராய்ட், விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான். எந்த ஒரு iOS ஃபைலாக இருந்தாலும் இந்த ஒரு மெத்தட் வச்சு ஓஎஸை பூட் பண்ணிக்கலாம். அப்போ இருந்தது எல்லாம் ஃபோல்டரில் இருந்துச்சு, அதை அப்படியே காப்பி பண்ணி போடுவோம், இல்லைனா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதான் பண்ணுவோம். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. iOS இருக்கிற ஓஎஸ் ஃபைலை எப்படி பென்ட்ரைவில் பூட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வல்லன்னு பேசாத, ஒழுங்கா வீடியோக்குள்ளே போடாத அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அதுங்காட்டி நான் வீடியோக்குள்ளே போயிடுறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்மளுக்கு அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னா ரோஸ்ஃபோனோ வரும்னு நினைக்கிறேன். பேர் தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. இருங்க பார்ப்போம் அந்த பேர். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுங்க. எல்லாேருக்கும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ண தெரியும். யார் லேப்டாப் வாங்கி வச்சுருக்காங்களோ எல்லாேருக்கும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ண தெரியும். தெரியாத ஆள் யாரும் இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஓகே, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போய்டுங்க. ப்ரௌசரில் நான் இதுமாதிரி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள், சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள். தெரிலனா சொல்லுங்கள், ஸ்பெல்லிங் கூட சொல்கிறேன். RUFUS டவுன்லோடிங் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு என்ட்ராய்டு வச்சிங்கன்னு வச்சிங்க, ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வந்துடுங்க. அதோட வெப்சைட் தான் ரூட்ஸ்னு இருக்கும். கீழே வந்தீங்கன்னு வச்சுங்க, இதான் நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர். இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். கவலைப்படுறீங்க, ஸ்டார்டிங்கில் இது இப்படி தான் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்தீங்களா, டவுன்லோடு இவ்வளோ பெருசாகுது. இதை கிளிக் கொடுத்தா டவுன்லோட் ஆகும்னு நினைக்காதீங்க, கன்ஃபார்ம் டவுன்லோட் ஆகுது. கீழே இருக்க பாருங்கள் 1 MB, அதை கொடுங்க. சுற்றுதா, கீழே லோட் ஆகிடுச்சு. ஓகே, டவுன்லோட் ஆகி விட்டது. 1 MB தாங்க இதோடைய சைஸு, ஃபைல் சைஸு அவ்வளோதான். 1 MB தான் இதோடைய சைஸு, ஃபைல் சைஸு. ஓகே, இதுக்கப்புறம் குரோமுக்கு நமக்கு வேலை இல்லை, கட் கூத்துரு. ஒன்றா இந்த லேப்டாப் வாங்கினதுலேருந்து, கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கினதுலேருந்து நான் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ண ஓஎஸ் வரைக்கும் இந்த ஒரே ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் நான் ஓஎஸ் எல்லாமே பூட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டுக்கு ஓஎஸ் மாற்றினதுலேருந்து எல்லாருக்குமே இந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் பூட் பண்ணி எல்லாருக்கும் மாற்றினிருக்கேன். இது அவ்வளோ தரமான சாஃப்ட்வேர். 1 MB தானே, இதோடைய வேலை நான் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கன்ஃபார்ம் மிக 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 அதிகம். இதோடைய வேலை செம்மையாக இருக்கும். ஓகே, டவுன்லோட்ஸ்க்கு வந்தாச்சு. டவுன்லோட்ஸில் வந்து இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரு. இப்போ இதை இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஓகே, எதுவும் கவலைப்படாதீங்க, இது சும்மா டம்மி. இது என்னன்னு தெரில, சும்மா வந்துங்குது. ஓகே, இன்ஸ்டால் அகைன் கொடுங்க. இன்ஸ்டால் அகைன் கொடுத்தோன்னே இன்ஸ்டால் ஆகும். ரூல்ஸ் இதை பற்றி இன்ஸ்டால் கொடுத்துருங்க. எஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு, அது எல்லாருக்கும் தெரியும். எஸ் கொடுத்தோன்னே இப்போ இது இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் அதோடைய இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு யுவர் லேப்டாப்பில் ஒரு பென்ட்ரைவை ப்ளக் பண்ணுறங்க. ஓகே, இன்சர்ட் பண்ணுறங்க. நான் வச்சுங்கிறது 32 GB பென்ட்ரைவு. மேலே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு சொல்ல காலியாக இருந்துச்சு, இப்போ போட்டோன்னே 32 GBன்னு வந்துச்சு. இங்கே வந்து iOS இதெல்லாம் இது நீங்கள் மாற்ற தேவையில்ல, இதெல்லாம் பர்மனெண்ட்டாக அதே இருக்க வேண்டியது. செலக்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுடைய iOS ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஓஎஸ்ன்னு ஒரு ஃபைல் போட்டு வச்சுருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் இது. ஓகே, பிளிஸ். ஓகே, இது வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ். இது ஒன்று உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கன்ஃபார்ம் இந்த ஓஎஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன்.
கன்ஃபார்ம் எதுனா ஒரு ஆண்ட்ராய்டு OS இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் விட மாட்டோம். ஒன்றுலாம் இல்லை, எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுவோம். BlissOS வேணும்னா சொல்லுங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு அது இன்ஸ்டாலேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் BlissOSஸை. இதில் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்ல. எம்பிஆர் இருக்கும். உங்களுக்கு எம்பிஆர் வேணால் எம்பிஆர் வச்சுங்க, ஜிபிடி வேணால் ஜிபிடி வச்சுங்க. உங்களுடைய ஹார்ட் எந்த இதுவில் இருக்குன்னு பார்த்துங்க. எம்பிஆர் இருந்துச்சுன்னா எம்பிஆர் போட்டு இங்கே எம்பிஆர் செலக்ட் பண்ணிட்டு ஓஎஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜிபிடிஆர் இருந்துச்சுன்னா ஜிபிடிஆர் போடுங்க. ஏன்னா எம்பிஆர் இருக்க சொல்ல எம்பிஆர் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓஎஸ் பூட் பண்ணிட்டீங்க. ஆனால் அங்கே வந்து ஜிபிடிஆர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டாது. அங்கே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுல நெக்ஸ்ட்டு காட்டாது. அதனால் இங்கே ஜிபிடிஆர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஜிபிடிஆர் இருந்துச்சுன்னா ஜிபிடியில் போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காட்டும். ஓகேவா? இதில் வந்து இதில் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்ல. இதெல்லாம் அதே இருக்கிறது தான். இது அதோடைய நேமு, வால்யூம் நேமு இப்போ அதோடைய மாறிடும் ஸ்டார்ட் கொடுக்க சொல்ல. இதில் வந்து எப்பவுமே FAT32 இதுலேயே இருக்கட்டும். இதுலேருந்து தான் உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் கரெக்டாக இருக்கும். அதில் அங்கே ஓகே எல்லாமே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு இங்கே எஸ் கேட்கும். ஃபார்மெட் அடிக்கணுமான்னு கேட்கும். ஃபஸ்ட்டு ஃபார்மெட் அடிச்சிடும். ஃபார்மெட் ஆகிடும். அதுவே ஃபார்மெட் பண்ணுறோம். இப்போ வித் iOS இமேஜ் மோட் அதுதான். இப்போ பூட் ஆகணுமான்னு கேட்குது. ஓகே கொடுத்துருங்க. செக்கிங் ஃபார் இருங்க, கொஞ்ச நேரம் ஆகும். ஓகே உங்களுக்கு இப்போ லோட் ஆகுது, உங்களுக்கே தெரியும். இது முடிஞ்ச உடனே கடைசியில் சொல்கிற பாருங்க, இல்லை ஸ்டார்ட்டு கேன்சல் இருக்கும். நீங்கள் திருப்பியும் ஸ்டார்ட்டு கொடுத்துறாதீங்க. ஸ்டார்ட் கேன்சல் கேட்கும், நீங்கள் கேன்சல் கொடுத்துருங்க. ஓகேவா? அதே கேட்குங்க. நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துனா திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அந்த நல்ல வீடியோ Windows 10 எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அதான் கன்ஃபார்ம் அடுத்த வீடியோவில் போட போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.